ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு ஒரு அமேசிங்கான வீடியோ ஒன்று வந்திருக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விதமான ஈவெண்ட் கேப்சர் பண்ணியிருப்போம். அதாவது ஸ்கூல் ஈவெண்ட், காலேஜ் ஈவெண்ட் இந்த மாதிரிங்க. ஓகேங்களா? அதில் இருக்கிற இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக ஒரே சைஸில் நீங்கள் கிராப் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு இமேஜாக கிராப் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அல்லது பார்த்தீங்கன்னா அதுக்கு டெடிகேஷனாக ஆக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சில பேர் யூஸ் பண்ணாமலும் இருப்பீங்க. ஓகேங்களா? அந்த ஆக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டான ஒரே ஒரு சைஸில் தாங்க கிராப் பண்ண முடியும். நம்ம மேனுவலாக நம்ம நினைக்கிற சைஸில் கிராப் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம மேனுவலாக நம்ம நினைக்கிற சைஸில் கிராப் பண்ணணும். அதுக்கு நாமளே ஒரு ஆக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணணும். இந்த ஆக்ஷன்ஸை நாமளே பண்ண போகிறோங்க. அதுதாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஷாப் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எனி ஒன் ஃபோட்டோஷாப்பை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெஃபரன்ஸுக்காக ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இமேஜில் தாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம ஒரு ரீசைஸ் ஆக்ஷன்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். அது பல்காக எல்லா இமேஜும் ஒரே டைமில் ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம பண்ண வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ரொம்பவே கவனித்து பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஒர்க்குக்கு மட்டும் இல்லைங்க, இன்னும் சில ஒர்க்குக்குமே இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இது ஒரு மேக்ஸி சைஸாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிராப் டூல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேண்டமாக ஒரு சைஸ் இருக்குது. இதில் நான் ஒரு சைஸை வந்து இன்புட் பண்ணுறேன். அதாவது நான் ஒரு மேக்ஸி சைஸுக்கு நான் இன்புட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதாவது மேக்ஸி சைஸ் வந்து 4x6 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து அலைகன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இது ஒரு செட்டிங்ஸாக சேவ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ப்ரீசெட்டாக நம்ம இதுலேயே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை நாம் வந்து ஒன் கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கலாம். இப்போ கிராப் பண்ணிட்டோம். இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக இந்த கிராப் டூல்லேயே நம்ம சேவ் பண்ணிக்கிட முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஏரோ மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இதிலேருந்து ஒரு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிராப் டூல் 4x6 300 ppi பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு 1 அப்படிங்கிறத நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு நேம் கேட்கும். இல்லை நீங்களே ஏதாவது நேம் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இதே நேமில் அப்படியே ஓகே கொடுத்துட்றேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராப் டூலில் இங்கே நமக்கு ஆட் ஆகிடுச்சு. அதாவது நம்ம ஒரு சைஸை நம்ம வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்கோம். அந்த சைஸ் இங்கே நம்ம வந்து ஒரு ப்ரீசெட்டாக சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இதில் ஒரு ப்ரீசெட் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு ஆக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த இமேஜ் நான் சேவ் பண்ணல, நோ கொடுத்துறேன். அகைன் நான் வந்து அதே இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ரேண்டமான ஒரு சைஸில் இருக்குது. ஓகேங்களா? இதோட சைஸ் ஒரு ரேண்டமாக நமக்கு இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இதிலேருந்து தான் நம்ம ஆக்ஷன்ஸை ரெடி பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த டூலில் வேணாலும் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நம்ம ஒரு ஆக்ஷன்ஸ் ரெடி பண்ணுறது முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். ஆக்ஷன் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த ஆக்ஷன் ஃபோல்டர் ஒன் கிளிக் பண்ணுறேன். இங்கே நமக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. ஓகேங்களா? ஆட்டோ கிராப் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் எனி ஒன் நேம் டைப் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி இன்னொரு டைம் நீங்கள் ஆக்ஷன்ஸை லோட் பண்ணணும். அதாவது நியூ ஆக்ஷன்ஸ்க்கான அடுத்த ஸ்டெப் இது தாங்க. ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம். அந்த ஃபோல்டருக்குள்ளே ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி இதுதான் நீங்கள் ஆக்ஷன்ஸ் நேம் கரெக்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 4x6 கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் 4x6 தான் நான் வந்து இதில் பண்ணியிருக்கேன். ஸோ 300 பிக்சல்ஸ். ஓகேங்களா? இந்த நேம் நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எனி ஒன் நேம் கொடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இப்போது ரெக்கார்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு சைஸை நம்ம வந்து கிராப் பண்ண போகிறோம். அந்த சைஸுக்கான நேம் எல்லாமே இங்கே கொடுத்துடுவோம் இந்த ஆக்ஷன் பேனலில். இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், இமேஜை நம்ம ரீசைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எடிட் மெனுவில் ஃபைல் மெனுவுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும், தேர்டாக இருக்கும். இப்போ அந்த இமேஜ் மெனுவில் இமேஜ் சைஸ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு ஷார்ட் கீ பார்த்தீங்கன்னா ஆல்ட் கண்ட்ரோல் ஐ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம், இதில் மெனு பாரில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இமேஜ் சைஸ் கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு இங்கே ஒரு இமேஜ் பேனல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரிஜினல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா? இதில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு ப்ரீசெட் சேவ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? நம்ம அங்கே சேவ் பண்ணோம். அந்த ப்ரீசெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள்,
4:6 DPI அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ப்ரீசெட் இருக்குது. இது நம்ம மேனுவலாக அங்கே சேவ் பண்ணுது. ஓகேங்களா, இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்ல, சூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ இமேஜ் வந்து ரீசைஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இங்கே ஆக்ஷன்ஸ்லேயும் அந்த ரீசைஸ் பேனலில் இப்போ ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த இமேஜை அப்படியே ரெக்கார்டிங்லேயே இருக்கட்டும். நீங்கள் அகைன் ஃபைல் மெனுவில் போய்ட்டு சேவ் ஆஸ் கொடுத்துருங்க. சேவ் ஆஸ் நான் ஒரு நியூ ஃபோல்டர் போட்டு மேக்ஸின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ சேவ் கொடுத்துட்றேன் 12. ஓகேங்களா, ஜஸ்ட்டு இந்த ஆக்ஷன்ஸை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஒரு இமேஜுக்கு ஆட்டோ கிராப்பிங்கை ஒரு ஆக்ஷன்ஸை ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் இமேஜுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து ஒரு பேட்சாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த சிங்கிள் இமேஜுக்கு நம்ம ஒரு ஆக்ஷன்ஸ் வச்சோம் இல்லையா, இது ஒர்க் ஆகுதான் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா, ஜஸ்ட்டு பாருங்கள், அனதர் இமேஜ் எடுத்திருக்கேன் நான். இப்போ இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணுறேன். ப்ளே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் கிராப் ஆகிடுச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இமேஜ் சைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா, அது கிராப் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் இப்போ ஒர்க் ஆகுது. இப்போ வந்து டோட்டல் இமேஜ் நாம் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, நான் இந்த ஆல்ரெடி சேவான இமேஜஸ் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் இருக்கிற ஒரு 10 இமேஜஸ் இருக்குது. இந்த 10 இமேஜஸும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கிராப் ஆகிட்டு இந்த மேக்ஸி ஃபோல்டருக்குள்ளே சேவ் ஆகணும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து ஃபோட்டோஷாப்புக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த ஆக்ஷன்ஸில் டோட்டலாக மல்டி இமேஜஸ்க்கு ஒர்க் பண்ண வைக்கணும். அதுதான் நம்ம வேலை இப்போ. ஓகேங்களா, இப்போ ஃபைல் மெனுவில் போய்ட்றேன். ஃபைல் மெனுவில் இங்கே ஆட்டோமேட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், பேட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ப்ளே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஆட்டோ கிராப்னு இருக்குது. நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஆட்டோ கிராப் அப்படிங்கிற ஆக்ஷன்ஸை இங்கே கொடுத்துருக்கோம். அதுவும் இங்கே லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இமேஜஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை நம்ம இங்கே இதுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா, ஜஸ்ட் இதை சூஸ்ன்ற ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் டெஸ்க்டாப்பில் நியூ ஃபோல்டர் ஃபைலில் தான் அந்த இமேஜஸில் நான் வச்சுருக்கேன். அதை நான் நியூ ஃபோல்டர் ஃபைல் ஓகே கொடுத்துட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இந்த நியூ ஃபோல்டர் ஃபைலில் எத்தனை இமேஜஸ் இருக்கோ அது ஆட்டோமேட்டடாக இதில் எடுத்துக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் நன்னு இருக்கும். நீங்கள் வந்து ஃபோல்டர்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் சூஸ், அதாவது அவுட்புட் ஃபோல்டர் எங்கே சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்குது. ஜஸ்ட்டு சூஸுன்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த மேக்ஸி அப்படின்ற ஃபோல்டரில் கொடுத்துக்கிறேங்க பாரு, டெஸ்க்டாப்பில் நியூ ஃபோல்டர் ஃபைல். இப்போ இந்த மேக்ஸின்ற ஃபோல்டரில் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம அவுட்புட் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஓகேங்களா, அதாவது அந்த இமேஜுக்கு நமக்கு ஒரு நேம் கொடுக்கணும். இது தாங்க இம்பார்ட்டண்டான பார்ட்டு. அதாவது உங்களுக்குன்னா இப்படி தான் இருக்கும், டாக்குமெண்டேஷன் இப்படி இருக்கும், எக்ஸ்டெண்டேஷன் இப்படி ஏதாவது உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் நம்ம ஒரு நேமை க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா 01 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது நீங்கள் அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். அதாவது கீழே பாருங்கள், ஐஃபன் கொடுக்கக்கூடாது, அண்டர்ஸ்கோர் கீழே கொடுக்கணும். ஓகேங்களா, ஜஸ்ட் இப்படி ஐஃபன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. அதாவது ஒரு இமேஜ் கூட அங்கே சேவ் ஆகாது. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி 0 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா அண்டர்ஸ்கோர் கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர். ஓகேங்களா, ஸோ இதை அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான், அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே டாக்குமெண்ட் நேம் அப்படிங்கிற கொடுத்துடணும். அதாவது இந்த அண்டர்ஸ்கோரை சேர்த்து அதுக்கு அடுத்த நேமில் டாக்குமெண்ட் நேமும் சேர்த்து வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எக்ஸ்டென்ஷன், அதாவது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷனை சூஸ் பண்ணிக்கணும். அது எதுக்குன்னா நீங்கள் ஒரு ஃபைலுக்கு அடுத்து இன்னொரு ஃபைல் எக்ஸ்டர்னாக சேவ் ஆகிட்டே வரணும் அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்துடணும். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இப்போது நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். ஆட்டோ கிராப்னு இங்கே இருக்குது. இங்கே 4:6 DPI இருக்குது. அவுட்புட் ஃபோல்டர் செலக்ட் பண்ணியாச்சு, இன்புட் ஃபோல்டரையும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அது ஒரு டாக்குமெண்ட் நேம் கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் எனி ஒன் நேம் 01 தான் கொடுக்கணும்னு கிடையாது, எனி ஒன் நேம் கொடுத்துட்டு, ஆனால் அந்த அண்டர்ஸ்கோர் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் நேம்னு இதை சூஸ் பண்ணிக்கணும், எக்ஸ்டென்ஸை சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுங்க. ஆட்டோமேட்டடாக உங்களுக்கு எத்தனை இமேஜஸ் இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக கிராப் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு இமேஜ் லொக்கேஷனில் போய் சேவ் ஆகிடும். ஓகேங்களா, இது ஒரு விதமான டைப். ஓகேங்களா, இன்னொரு டைப்பும் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதோட இமேஜஸ் சைஸ்லாம் நம்ம நோட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு இந்த இமேஜோட சைஸு பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 6க்கு நாள் ஆட்டோமேட்டடாக நமக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ அகைன் நான் ஃபோட்டோஷாப்புக்குள்ளே போய்ட்றேன். இப்போ நம்ம இன்னொரு விதமாக டைப்பாக நம்ம பண்ண போகிறோம். ஆட்டோமேட்டடாக நமக்கு வந்து இந்த இமேஜஸ் எல்லாம் கிராப் ஆகிற மாதிரி. அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இந்த சேவ் ஆப்ஷன்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஜஸ்ட்டு டெலீட் கொடுத்துட்றேன்.
ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ரீசைஸ் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஃபைலில் போய்ட்டு நீங்கள் இந்த ஆட்டோமேட்டிக் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேங்களா. ஒரு ஸ்கிரிப்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இமேஜ் ப்ராசஸர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஜஸ்ட் இந்த இமேஜ் ப்ராசஸரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுவும் சிம்பிள் தாங்க. நீங்கள் இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டாட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் ஃபோல்டர், அதாவது எந்த ஃபோல்டரை நான் வந்து ரீசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். நான் நியூ ஃபோல்டர் 5 சூஸ் பண்ணிக்கிறேன். ஹிட் அண்ட் ஓகே கொடுத்துட்றேன். ஓகேங்களா. இப்போ நியூ ஃபோல்டர் 5 செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேவ், நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டரை வந்து சேம் லொக்கேஷன்லேயும் சேவ் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு ஃபோல்டரில் எங்கேயாவது சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுலேயும் சூஸ் ஃபோல்டர் போய்ட்டு இந்த மேக்ஸ் என்ற ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா 12 வச்சுருங்க. இப்போது 12 வச்சுட்டு அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இப்போ ரன் ஆக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட்டோ கிராப் வேறு நிறைய ஆக்ஷன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் என்ன நேம் கொடுத்து சேவ் பண்ணிங்களோ அந்த ஆக்ஷன்ஸை நீங்கள் இதில் சூஸ் பண்ணணும். ஆட்டோ கிராப் சூஸ் பண்ணிவிட்டேன். இதில் 300 பாருங்கள், 4:6 300 dpi செலக்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, இது அவ்வளோதான், செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ ரன் கொடுத்துருங்க. ஜஸ்ட் ரன் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா இமேஜஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிராப் ஆகிட்டு சேம் லொக்கேஷன்ஸில் அங்கே ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேவ் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணினா உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவ் ஆகலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் நமக்கு மல்டி இமேஜஸை நம்ம வந்து கிராப் பண்ணிக்க முடியும். இதையும் செக் பண்ணிடலாம், இதோட இமேஜ் சைஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இமேஜோட சைஸ் பாருங்கள் 4:6 கிராப் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். நம்ம ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணாமலே எல்லா இமேஜஸையும் கிராப் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபோட்டோஷாப்பில் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ACDC தாங்க. ஆமாங்க, ACDCயில் அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா. ஓகே, இந்த இமேஜஸ் நான் வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ACDCயில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இமேஜ் மேலே நான் அகைன் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இமேஜஸ்லாம் லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. நான் வந்து ஒரு 10 இமேஜஸ் எக்ஸாம்பிளுக்கு வச்சுருந்தேன். அந்த 10 இமேஜும் இங்கே லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இந்த மொத்த இமேஜஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பேட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பேட்ச் எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இதில் வந்து Ctrl+Alt+B அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஜஸ்ட் இந்த பேட்ச் எடிட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இமேஜுக்கு ஒரே டைமில் என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே டைமில் இந்த எல்லா இமேஜஸும் கிராப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கிராப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இதில் நிறைய விதமான ஆப்ஷன்ஸை ஒரே டைமில் நீங்கள் மல்டிப்புளாக யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ இந்த கிராப் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நான் வந்து ஜஸ்ட்டு இந்த கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் கிராப் இதில் வந்து சைஸ் வாரியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இதிலே டிஃபால்ட்டான சைஸ் இருக்குது. இது கஸ்டம் சைஸும் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ நான் டிஃபால்ட் சைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 4:6 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அது கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து போர்ட்ரேட்டாக லேண்ட்ஸ்கேப்பா அப்படின்னு கேட்குது. இது ஆட்டோமேட் பேஸ்ட் அப்படி கொடுத்திங்கன்னா நீங்கள் ஹரிசாண்டல் ஃபோட்டோஸ் இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக ஹரிசாண்டல் எடுத்துக்கும். லேண்ட்ஸ்கேப் கொடுத்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மட்டும் எடுத்துக்கும். இல்லை போர்ட்ரேட் கொடுத்திங்கன்னா போர்ட்ரேட் மட்டும் எடுத்துக்கும். ஓகேங்களா. நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரே டைமில் ஹரிசாண்டல் ஃபோட்டோஸும் கொடுத்துக்கலாம், லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோஸும் கொடுத்துக்கலாம். சேம் சைஸில் உங்களுக்கு கிராப் ஆகிடும் ஆட்டோமேட்டடாக. ஓகேங்களா. ஓகே, இந்த கிராப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போது செட் பண்ணிட்டேன். இந்த இமேஜுக்கு நம்ம சில இது இருக்கலாம், இல்லை வாட்டர் மார்க் ஏதாவது ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் வாட்டர் மார்க் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் கஸ்டமாக வாட்டர் மார்க் ஏதாவது சேவ் பண்ணி வச்சிங்கன்னா ப்ரௌஸில் போய் நம்மளால் எடுத்துக்க முடியும். அல்லது அப்படின்னா டைப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஜஸ்ட்டு நான் வந்து இது சும்மா எக்ஸாம்பிளுக்காக வந்து பார்த்திங்கன்னா ACDCலே வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் ரிமூவல், அதாவது நாய்ஸ் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா இமேஜுக்கும் வந்து அப்ளை ஆகிடும். ஒரே டைமில் எல்லா இமேஜுக்கும் அப்ளை ஆகிடும். ஓகேங்களா. உங்களுக்கு தேவைக்கேற்றப்போ நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே ஒரே டைமில் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இமேஜ் கிராப் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, இதில் மல்டிப்ளாக எல்லா இமேஜஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபால்ட்டான கரெக்ஷன்ஸ் வச்சுக்க முடியும். டிஃபால்ட்டான வாட்டர் மார்க் செட் பண்ண முடியும். உங்கள் இமேஜுக்கு கரெக்டாக என்ன சூட் ஆகுதோ அது எல்லாமே செட் பண்ணிவிட்டு ஓகேங்களா ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ இதோட லொக்கேஷன் எங்கே சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்குது. ஓகேங்களா. சேம் அதே கிரியேட் ஃபோல்டர்லேயே நான் வந்து கொடுத்துக்கிறேன். சேம் ஃபோல்டர்லேயே நீங்கள் FF அப்படிங்கிற நேமில் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நீங்கள்
வேறு ஏதாவது நேம் கூட கொடுத்துக்கலாம். நான் என்னோடய நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஃபைல் நேம்ஸை சேஞ்ச் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. ஓகேங்களா. அதாவது 01 அப்படின்னு ஏதாவது போட போகிறோமா இல்லது அதே நேமில் இருக்கட்டுமா அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. ஸோ நான் சேம் நேமில் கொடுத்துக்கிறேன். ஜேபெக் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் குவாலிட்டியில் வச்சுருங்க. ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ ஆட்டோமேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இமேஜ் கிராப் ஆகிடும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம், அதுவும் வந்துடும். அகைன் பார்த்திங்கன்னா அதில் நாய்ஸ் ரிமூவலும் போட்டிருக்கோம், அதுவும் வந்துடும். வாட்டர் மார்க் எல்லா இமேஜுக்கும் அட்டன் டைமில் ஆகிடும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு இங்கே ரெடி ஆகிடும். ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபோட்டோஷாப்பில் என்ன பண்ணோம், ஒவ்வொன்றுக்கும் ஆக்ஷன்ஸ் ரெடி பண்ணோம். அதை வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு டைம் பேட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்து போயிட்டுருந்தோம். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டடாக அதுலேயே இருக்குது. நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதை சேர்த்தே உங்களால் பேட்சாக கிராப் கன்வெர்ட் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. பாருங்கள், ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நமக்கு ஒர்க்கிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபோட்டோஷாப்பை விட இது ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்ஷன் நான் சொல்லுவேங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோட்டோஷாப்லேயும் எப்படி பண்ணணும்னு சொன்னேன், இதுலேயும் எப்படி நீங்கள் இதை வந்து பண்ணணும், ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஓகேங்க, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துடலாம். இந்த ஒரு ப்ரீசெட்டாகவும் உங்களால் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா. இதில் ஏதாவது நீங்கள் ஒரு ப்ரீசெட் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது எனக்கு தேவையில்லை. ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த இமேஜுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு வாட்டர் மார்க் லைட்டாக தெரியுது. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்காக தாங்க வச்சேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. இமேஜுக்கு நாய்ஸ் போட்டிருக்கோம், அதேமாதிரி இமேஜோட சைஸையும் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. டோட்டலாக அட்டன் டைம் ஒரே டைமில் நமக்கு இந்த மல்டிபிளான ஆப்ஷன்ஸ்லாம் இதில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.